பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் என் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ வாழவென்று. இப்படி வந்ததுலேருந்து அமைதியாக இருந்தால் எனக்கு என்ன புரியும்? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதை தான் வந்த உடனே சொல்லிட்டீங்களே, அப்படி என்ன தான் பேசணும் அதை தானே என்னன்னு கேட்டுட்ருக்கேன். இப்படி நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா எனக்கு என்ன புரியும்? நம்ம 2 பேரோட லைஃப்பை பற்றி பேசணும். லைஃப்பை பற்றி பேச என்ன இருக்கு? ஏண்டி, உனக்குன்னு எதுவும் ஆசைலாம் இல்லையா? லைஃப்பை பற்றி பேசணும்னு சொல்கிற, அதை பற்றி பேச என்ன இருக்குன்னு சொல்கிற. ஏன் உனக்குலாம் எதுவும் தோணலையா? தோன்றதுக்கு என்ன இருக்கு? அது பட்டுக்கு போகுது, நான் பட்டுக்கு போகிறேன். ஷபா, முடியலை. என்னாலையும் முடியல. தயவு செஞ்சு சொல்ல வரதை கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா? ஏய், வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்கடி, அதை பற்றி கேட்டு போகலான்னு தான் வந்தேன். நல்ல விஷயம் தானே, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, அதையும் இங்கே வந்து என்கிட்ட கேட்கணும். ஏய், அமைதியாக இருக்கான்னு நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காத, ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்க. நம்ம 2 பேரோட கல்யாணத்தை பற்றி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ ஒன்றும் பண்ண வேணாமா. இப்போ ஓகேவா என்னன்னு மட்டும் சொல்லு, அது போதும். எனக்கு ஓகே தான்ப்பா. என்ன ஓகேவா? என்னடி உடனே பதில் சொல்லிட்ட? நான் கூட கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பண்ணிக்கலான்னு சொல்லுவேன்னு நினச்சேன். கேட்ட உடனே ஓகேன்ட்ட. இதில் யோசிச்சு சொல்ல என்ன இருக்கு? ஓகே தான். நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்டி. ஆனால் நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்க, ஞாபகம் இருக்கா? கிரண், உங்களை பார்த்ததுக்கப்புறம் என்னோடய லைஃபே மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி என்னோடய லைஃப் இதான் நான் முடிவு பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் உங்களை பார்த்ததுக்கப்புறம், எனக்கு உங்களை பிடிச்சதுக்கப்புறம் என்னோடய லைஃப் இது இல்லை, இதுக்கப்புறமும் என்னோடய லைஃப் இருக்குன்னு சொல்லி எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன், என்னோடய லைஃப் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் எனக்கும். உங்களோட சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் நானும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பேன். அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டில் திடீர்னு கேட்டாங்களே, உன்கிட்ட கேட்டால் நீ என்ன சொல்லுவேன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனால் நீ இப்படி பதில் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கலடி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ என்ன நம்புகிற, எனக்கு இதை விட என்னடி வேணும்? உன்னை நான் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன்னு பாரு. அப்புறம் மறந்துடாதீங்க, இது உங்களுக்கு மட்டும்தான் நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இது நம்ம ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தான் ஆகணும். தெரியாமலாம் இருக்க முடியாதுல்ல. அதனால் நீங்கள் அங்கிள் ஆண்டிக்கிட்ட என்னை பற்றின எல்லாத்தையுமே சொல்லிவிடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? வீட்டில் அப்பாவுக்கும் மாமாவுக்கும் இந்த விஷயம் எல்லாமே தெரியும். உன்னை பற்றின எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். நான் பேசுனது கரெக்டு தானே? எதுவும் தப்பு இல்லைல்ல? நீங்கள் பேசுனது கரெக்டு தாங்க, எதுவுமே தப்பு இல்லை. இப்படி யாராவது ஏதாவது சொன்னால் தானே அவரும் கேட்பாரு. அப்படி இல்லைன்னா நம்மளை யார் கேட்க போகிறாருன்னு அவர் பட்டுக்கு அமைதியாக இருப்பார். நம்ம ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிரபா ஃபேமிலி, அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் ஒத்துப்பாங்களா? என்னடி நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீ அமைதியாக இருக்க? உன்கிட்ட தாண்டி பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு அவளை பற்றி எதுவும் தெரியாதா?
என்ன தெரியாதா? அவளை பற்றி என்ன? அவ பிரபா உன்னோட ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் என்ன? மக்கு மக்கு. ஏய், என்னடி புருஷனை மக்குங்கிற? இப்படி மக்கா இருந்தா மக்குன்னு தான் சொல்லுவாங்க. என்ன? பின்ன என் ஃப்ரெண்டு பிரபா, அவளை மட்டும்தான். அது தெரிஞ்சா போதுமா ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணி கொடுக்க? அவளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் பார்க்கறது இல்லையா? ஃபேமிலி பேக்ரவுண்டா? ஃபேமிலி பேக்ரவுண்டா? அதான் பிரபாவை நமக்கு தான் தெரியும்ல. இப்போ என்ன, அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் நம்ம பேச வேண்டியதான், அவ்வளோதான். அது அப்பாவும் மாமாவுமே பார்த்துப்பாங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு? கரெக்டு தான், நான் சொன்னது கரெக்டு தான். நீங்கள் செம்மையான மக்கு, டியூப்லைட், என்னென்ன பேர் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு தான். ஏய், என்னடி இப்படிலாம் பேசுகிற? வேற எப்படி பேசுவாங்க? அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுவாங்களாம். ஃபர்ஸ்ட் அவளோட ஃபேமிலியை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டு எதுனாலும் பேசணும். சரி சொல்லு, எனக்கு தான் தெரியலல்ல, நீ சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். பிரபாவுக்கு அப்பா அம்மா இல்லை. என்ன, அப்பா அம்மா இல்லையா? அப்புறம்? நாங்கள் 2 பேரும் அப்போ டென்த்து படிக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாரு. இறந்துட்டாரா? எப்படி? வேலை செய்கிற இடத்துல ஹார்ட் அட்டாக்ல அவர் அங்கேயே இறந்துட்டாரு. அப்பா அப்பா அப்பா. நிலா நிலா பாருடி, அப்பா எழுந்திருக்கவே மாட்டேங்கிறாரு. நீ சொல்லு, அப்பாவை எழுந்திருக்க சொல்லுடி ப்ளீஸ் டி, அப்பாவை எழுந்திருக்க சொல்லுடி. அவங்க அம்மா? அம்மா பிரபா அப்பா போனதுக்கப்புறம் அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. அவள் காலேஜ் 3rd இயர் வரையுமே நல்லா தான் இருந்தாங்க. 3rd இயர் வரையும் நல்லா இருந்தாங்கன்னா புரியல. மாமா, எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? யாருக்கு என்ன ஆச்சு? அது வந்துமா, சொல்லுங்க மாமா, யாருக்கு என்ன ஆச்சு? அத்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? நீங்கள் அம்மாவுக்கு கால் பண்ண வேண்டியதானே? இந்த பொண்ணு தானா? ஆமாங்க டாக்டர், அந்த பொண்ணு தான். நீ தான் பிரபாவம்மா? ஆ ஆமாம் டாக்டர், நான் தான் பிரபா. சரஸ்வதி அவங்க உங்க அம்மா தானே? ஆ ஆமாம் டாக்டர், அவங்க என் அம்மா தான். ஏன் கேட்குறீங்க? டாக்டர், எங்க அக்காவுக்கு என்னாச்சு? அவன் நல்லா இருக்கால? அம்மாவுக்கு என்ன மாமா? அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மாவா இருக்காங்க? ஆமாண்டா, அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இரு. டாக்டர் சொல்லுங்க, என் அக்காவுக்கு ஒன்றும் இல்லைல்ல? அவன் நல்லா தானே இருக்கா? சாரி சார், அவங்கள எங்களால் காப்பாற்ற முடியல, அவங்க இறந்துட்டாங்க. டாக்டர் என்ன சொல்றீங்க? நல்லா தானே இருந்தாங்க, எப்படி திடீர்னு? அவங்களுக்கு டாக்டர், அவங்களுக்குலாம் எதுவும் ஆகக்கூடாது டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். இன்னும் செலவானாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் அவங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. சார் சொன்னா புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான், அவங்க இறந்துட்டாங்க. இதுக்கு மேலே எங்களால் எதுவும் பண்ண முடியாது. மாமா, இன்னும் அம்மா சொல்கிறாங்க. அம்மா அம்மா போயிட்டாங்களா? அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்களா மாமா? அம்மா வரமாட்டாங்களா? நீ அழாத தங்கம், மாமா நான் இருக்கேன்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அழாத. பிரபா, அழாதடி, அழாத. அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, நீ அழாத. நிலா, அப்பாவும் என்னை விட்டு போயிட்டாரு, இப்போ அம்மாவும் என்னை விட்டு போயிட்டாங்க. எனக்குன்னு யாருமே இல்லடி. அழாதடி, உனக்கு நான் இருக்கேன், நீ அழாத. மாமா, எனக்குன்னு யாருமே இல்லைல்ல மாமா? அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, எனக்குன்னு யாருமே இல்லை மாமா. எனக்கு மட்டும் ஏன் மாமா இப்படி நடக்குது? ஐயோ தங்கம் அழாதம்மா, நான் இருக்கேன் மாமா, நான் இருக்கேம்மா, நீ அழாத. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க மாமா தான் பிரபாவை பார்த்துக்கிட்டாங்களா? ம் ஆமாம், அவங்க மாமா தான் பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம்
எனக்கும் ஃபைனல் இயரில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா, அதுக்கப்புறம் அவளை என்னால் சரியாக பார்க்கவும் முடியல, பேசவும் முடியல. கொஞ்ச நாள் நானே ரெஸ்ட்டில் இருந்தேன். அவளுக்கு அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல. எப்படா முடிச்சுட்டு வேலைக்கு எங்கேயாவது போயிடலான்னு தான் பார்த்துட்டு இருந்தா. ஏன் அவங்க மாமா ரொம்ப கொடுமைப்படுத்தினாரா? அந்த வீட்டில் இருக்க பிடிக்கலன்னு தான் சொன்னேன். உடனே அங்கே இருக்கவங்க கொடுமைப்படுத்தினாங்கன்னு அர்த்தமா? இல்லடி, நிறைய இடத்துல இது மாதிரிலாம் நடந்திருக்குல்ல. இப்போ அவங்க அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்கன்னா தங்கச்சி பொண்ணோ தங்கச்சி பையனோ யாராக இருந்தாலும் சரி, நான் பார்த்துக்கிறேன்னு அவங்க சொத்துக்காகலாம் வச்சுருந்து அவங்கள கொடுமைப்படுத்துவாங்கல்ல, அதான் நான் கேட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவள் ரொம்ப நல்லவர் தெரியுமா. அவளுக்கு தான் அந்த வீட்டில் இருக்க பிடிக்கல. ஏன்னா அவங்க அப்பா அம்மா ஞாபகம் அதிகமாக வருங்கிறதுக்காகவே அவள் அங்கே போகவே மாட்டாள். இங்கேயே இருப்பா. உங்களுக்கே தெரியும், அவள் அதிகமாக இங்கே தான் இருப்பா, வீட்டுக்கே போக மாட்டாள். ஆனால் மாமா அப்படி கிடையாது. அவங்க மாமா டெய்லியும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவரால் இவகிட்ட பேசாமல் இருக்கவே முடியாது. அப்படியே அவங்க அப்பாவோட பிஸ்னஸும் பார்த்துக்கிட்டு அவங்க வீட்டிலே இருக்காங்க. சரி, ரொம்ப நேரமாக பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கியே, அப்படி என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களும் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் வச்சுருக்காங்களா என்ன? ஏன் உலகத்தில் அந்த பிஸ்னஸ் மட்டும்தான் இருக்கா? வேற எந்த பிஸ்னஸும் இல்லையா? அதுக்கு இல்லடி, பிஸ்னஸ்ன்னு சொன்னில, எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் தானே சொல்ல முடியும், அதான் கேட்டேன். அவங்க ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. உடனே என்ன ஃபேக்ட்ரி என்ன அது இதுன்னு கேட்டுட்டு இருக்காதீங்க, நானே டீட்டெயிலாக சொல்லிடுறேன். வீட்டு பொருள்லாம் இருக்கும்ல, இந்த சில்வரில் பிளேட்டு, பாத்திரம், பால் சூட் பண்ணுறது, இது மாதிரி நிறைய அந்த சில்வர்லலாம் நிறைய பொருள்லாம் இருக்கும்ல, சின்ன சின்ன கப்பு இதேமாரிலாம். ஸோ சில்வரில் இருக்க அந்த வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே பண்ணுறது, அந்த ஃபேக்ட்ரி எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஓ, சில்வர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியா? ஓகே ஓகே. இப்போ தெரிஞ்சிருச்சா? அதுக்கேடி கோவப்படுற? தெரியாம தானே கேட்டேன். பிரபாக்குள்ள இவ்வளோ ரகசியம் இருக்குன்னு எனக்கா தெரியும்? வெளியில் நல்லா ஜாலியாக இருக்கா, ஸோ அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சேன். அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வெளியில் சந்தோஷமாக இருக்காங்கன்னா உள்ளே எந்த கஷ்டமும் இல்லாமையா இருக்கும். எப்படி எப்படி தெரியும்? பிரபா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு வீட்டில் எல்லாத்துக்குமே எப்போவே தெரியும். தெரிஞ்சதும் அவங்களே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. சொல்லப்போனால் உங்கள் மாமா கிட்டேயே அவங்க பேசிட்டாங்க. என்ன, மாமா கிட்ட பேசிட்டாங்களா? ஆனால் மாமா என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே. நம்மளை பற்றி தெரிஞ்சதும் அப்பாவும் மாமாவும் போய் பேசியிருக்காங்க உங்கள் மாமா கிட்ட. பேசிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க, இப்போதைக்கு 2 பேத்துக்கும் தெரிய வேணாம், அவங்களாம் வந்து சொல்கிற வரையும் நம்ம பொறுமையாக இருக்கும், யார்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அதனால தான் சொல்லாமல் இருந்திருப்பாரோ என்னமோ. இருக்கலாம். என் விருப்பத்தை தாண்டி இது வரைக்கும் மாமா எதுவும் பண்ணதில்லை. சரி, இப்போ நீ சொல்லு, உன்னோட பதில் என்ன? கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமா? பண்ணிக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா? எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். ஏன் இப்போவேனாலும் ஓகே தான். கொன்றும் அவங்கள. சரி சொல்லு, உனக்கு எந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்? உனக்கும் கொஞ்சம் ஐடியா இருக்கும்ல, உன்னோட விருப்பத்தை சொல்லு, அது மாதிரியே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் அப்பா அம்மா போனதுக்கப்புறம் மாமாவும் அத்தையும் தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களோட விருப்பம் தான் என்னோடய விருப்பம். அவங்களுக்கு என்னை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு ஆசையாக இருக்கோ அப்படி அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்போ கல்யாணத்துக்கு ரெடின்னு சொல்கிற? ரெடி தான், எனக்கெல்லாம் ஓகே தான்ப்பா. என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா? பார்க்கலாமே. என்ன? எனக்கு ஓகே தான்ப்பா. ஹேய், நான் அவ்வளோ நல்ல பையன்லாம் இல்லடி, நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு ஓகே சொல்றியா நீ?
ஆமாம், உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் தைரியமாக ஓகே சொன்னேன். என்ன அடிங்க? மெல்லச் சிரித்தாய் என் உள்ளம் சரித்தாய் விழியாலே நீ என்னை தீண்டினாய். மெல்லச் சிரித்தாய், என் உள்ளம் சரித்தாய், உயிரோடு என் உயிர் கோர்க்கிறாய். தேகம் எங்கும் ஒரு கோடி மின்னல் பாயும். சரி, நான் கிளம்பட்டுமா? ம், அப்புறம் சொல்லிடுங்க. எனக்கு ஓகே தான் கல்யாணத்துக்கு, உங்களை கல்யாணம் பண்ணிக்க. ஏன் செல்லம், நான் வந்த உடனே கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ ஏதாவது சொல்லிடுவேன்னு பயந்துட்டு தான் நான் இவ்வளோ நேரம் கேட்காம இருந்தேன். இப்போ நான் கிளம்புறேன். இதுக்கப்புறமும் நான் கேட்காம இருந்தேன்னா எனக்கு மண்டையே வெடிச்சிரும். நான் கேட்கட்டுமா? ஆ, கேளுங்க. அது ஒன்றும் இல்லை, காலையில் ஒரு கெட்டப்பில் வந்தியே, ஹேர் ஸ்டைலு, காலையில் ஒரு ஹேர் ஸ்டைலில் வந்துருந்தியே, எங்கே அந்த ஹேர் ஸ்டைலை காணோம்? ஒருவேளை அது சும்மா டோப்பா முடி மாரி வச்சுட்டு வந்தியா? இதுதான் ஒரிஜினல் ஆச்சுலாம். மூஞ்சி பாரு, இதுதான் இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்தீங்களா? பின்ன காலையில் நான் யதார்த்தமாக பார்த்த உடனே எனக்கு யாருன்னே தெரியல. அப்போவே பக்குன்னு ஆயிடுச்சு. சரி, இப்போ வரும்போதும் நீ அப்படி தான் இருப்பேன்னு நினச்சிட்டு வந்தா இப்போ மாற்றிட்ட. அதான் கேட்டேன், ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டான்னு. ஏன் சொல்லலாம், ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? ஏன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வீட்டுக்கு வந்ததும் மாற்றிக்கிட்டேன். அது வெளியில் போகும்போது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் முதல்ல கிளம்புங்க. கேள்வி கேட்குறாரா கேள்வி? இல்லை செல்லம், நீ எப்படி இருந்தாலும் அழகுதான். காலையில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நல்லா நச்சுன்னு இருந்த. இப்போவும் நல்லா தான் இருக்க. அதான் இனிமே அந்தமாரி ஹேர் ஸ்டைல் பண்ண மாட்டியோ அப்படின்ட்டு பயந்துட்டு தான் கேட்டேன். நீ அந்த ஹேர் ஸ்டைலையும் வா, அதுவுமே நல்லா தான் இருக்கு, இதுவுமே நல்லா தான் இருக்கு. ஆ, யோ, ஒழுங்காக எழுந்திரிச்சு போயிடு, இல்லைன்னா கடிச்சு வச்சிருவேன். போயா? சரி சரி, கோவப்படாத, நான் கிளம்பிடுறேன். பை பை, காலையில் ஆஃபீஸில் பார்க்கலாம். குரங்கு. செல்லம், சொல்ல மறந்துட்டேன், ஐ லவ் யூ. பாய், காலைல பார்க்கலாம். லூசு. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது. ஸோ எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணணுமோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்க சொல்லலாம். ஆமாம்ல, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டில் எந்த ஃபங்க்ஷனுமே நடக்கலை. ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன், கிரணனோட கல்யாணம். எனக்கெல்லாம் ஜாலியாக இருக்கும்ப்பா. என்னோட கல்யாணத்துக்கு அவன் எப்படி என்ஜாய் பண்ணான், இப்போ அவனோட கல்யாணம். அவன் கல்யாணத்தில் நான் சும்மா விட்டுருவேனா என்ன? அப்படி என்ன பண்ண போகிறீங்க? பார்க்கத்தானே போகிற இந்த மாமனோட ஆட்டத்தை. ஓஹோ, அப்படி. சரி, பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த மாமா அப்படி என்னதான் ஆட்டம் போடுறாருன்னு. ஹே, பக்க தானடி போகிற, பார்த்துட்டே இரு. இந்த அர்ஜுன் என்னென்ன பண்ண போகிறான்னு பார்த்துட்டே இரு. பேசுறதெல்லாம் பார்த்தா பிளான்லாம் பெருசா இருக்கும் போல. பிளான்லாம் இல்லாமல் அடி, என் அத்தை பையன் மேரேஜு, என் ஃப்ரெண்டோட மேரேஜு, என் மச்சான் மேரேஜ் டி. பிளான்லாம் இல்லாமல் இருக்குமா? காலையில் அவன் ஓகேன்னு மட்டும் சொல்லட்டும், அப்புறம் பாரு. கவலையே படாதீங்க, கண்டிப்பா ஓகே சொல்லிடுவாரு. ஏன்னா பிரபாவை பத்தி எனக்கு தெரியும். நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்போ நம்ம ரூமுக்கு போகலாமா? ரொம்ப நேரமா வெளியிலே இருக்கோம். உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும்டி, அதை நான் மறந்துட்டேன் பாரு. இப்போ என்ன கேட்கணும்? அவ்வளோ பெருசெல்லாம் இல்லடி. பிரபா என்ன ஒரு என்ன என்ன கேட்டீங்க?
பிரபாடி, பிரபா எந்த ஏரியான்னு கேட்டேன். எந்த ஏரியானா? ஏரியானா அவ எந்த ஊரு? இப்போ எங்க அப்பா அம்மா எல்லாமே இங்கே சென்னையில தான் பிறந்தாங்க வளர்ந்தாங்க. அப்போ அவங்களுக்கு சென்னை தானே. நானும் இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். அப்போ எனக்கும் சென்னை தான். நீ திருச்சியில் இருந்த, அப்போ உனக்கு திருச்சி. அது மாதிரி பிரபா எங்க? அவ சென்னையில் ஒர்க் பண்ணுறா, பெங்களூரில் ஒர்க் பண்ணா. ஆனால் அவள் எந்த ஏரியான்னு எனக்கு தெரியாதுல்ல. அவள் என்ன ஊர்? நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் உங்களுக்கு எதுவும் புரியல அப்படிதானே? இல்லடி, நீ சொன்னது எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியிலே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் கிளம்புறேன். அவ சொன்னது தான் எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன? ஏய், சொல்லிட்டு போடி. பிரபா எந்த ஊரு? யோ போயா. போயாவா? அப்படி என்ன கேள்வி கேட்டுட்டேன்? அவ எந்த ஏரியான்னு தானே கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லாம போயான்னு சொல்லிட்டு போறா. அடியே, இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு போயான்னு சொல்லிட்டு போற? ஒழுங்கா பதில் சொல்லிட்டு போடி, இல்லைன்னா ரூமுக்கு வந்து டார்ச்சர் பண்ணுவேன். ரூம் பக்கம் வந்த காலை உடைச்சிடுவேன். போயாங்கண்ட.